கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் லூக்கா 5:20. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. லூக்கா 5:20. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உங்கள் பாவத்தை அவர் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. ஆமேன். உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. அந்த குற்ற உணர்ச்சியோடு இருக்கீங்க, ஐயோ இந்த பாவம் நான் செஞ்சிட்டேன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களே, உங்களை பார்த்து சொல்கிறாரு. அவங்கள மாத்திரம் இல்லை, இன்னும் அநேகரை சிலரை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. நீங்கள் நினைக்கிறீங்க, நான் ஏசப்பா கூட ஒரு காலத்தில் ரொம்ப க்ளோஸாக இருந்தேன், ஆதியில் கொண்டிருந்த அன்பை இப்போ நான் மறந்துட்டு உலக காரியத்தில் இருக்கிறேன், என்ன ஏசப்பா மன்னிப்பாரா அப்படின்னு கேள்வியோடு இருக்கிறீங்க. உங்களையும் மன்னிப்பார். அதுக்காக தான் சிலுவை மரத்தில் உங்களுக்காய் பலியான இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், உனக்காக தான் என் ஜீவனை கொடுத்தேன், என் ரத்தம் சிந்தப்பட்டது எல்லாமே உனக்காக தான் சொல்கிறார். உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன், கிட்ட வான்னு சொல்கிறார். ஆமேன். பைபிள் ஒரு வசனம் இருக்குல்ல, ஒருவன் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டால் இரக்கம் பெறுவான். இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்கள் பாவத்தை எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டுருங்க. அவரோட ரத்தத்தினால் கழுவப்படுங்க. அவர் உங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். உங்களை பார்த்தா சொல்கிறாரு, உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன், கலங்காதுன்னு சொல்கிறார். பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்து உங்களை மீண்டுமா உங்கள் நிலையில் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமேன்.